ஹலோ மடியர் மகளே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, பெரிய பெரிய ஹீரோஸ் அப்டேட் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதம் டெஃபினட்டாக சினிமாவில் ஒரு பெரிய ஒரு மந்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன அப்படின்னா ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ்ன்றது பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சுந்தர் சியும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான அப்டேட் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஏகே அவர்களுடைய நெக்ஸ்ட் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் யார் கூட சேர்ந்து பண்ண போகிறாரு அப்படின்றதுக்கான அப்டேட்டும் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி ஜியான் விக்ரம் அவர்களுடைய அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கருப்போட ரிலீஸ் டேட்டும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் எப்பப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டெஃபினட்டாக நம்ம தளபதி விஜய் அவருடைய அப்டேட் இந்த மாதம் வரும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா படமானது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து இப்போ இருந்தே டீம்ஸ் இருந்து அப்டேட் ஆனது கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறம் டீசர், அந்த மாதிரி வரிசையாக ட்ரெய்லர் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இப்போ இருந்தே அவங்க ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தான் அந்த டைமில் ஒரு கரெக்டாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்ச க்ளோஸ் சோர்சஸ்ட்டை விசாரித்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளானது இந்த வீக்கில் வரது ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தளபதி லைஃப்பில் அங்கிட்டு ஒரு ட்ராக்ல அவர் பொலிட்டிக்கல் அந்த பக்கம் போயிட்டாரு. அதில் இப்போ கொஞ்சம் இஷ்யூஸாகவும் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக படமும் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதற்கான அந்த டீம் அதற்கான வேலைகளையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக இந்த ஒரு சாங்கானது ஒரு பயங்கர செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் டீம் சைட்லும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான குத்து டான்ஸ் லெவலில் இருக்கும்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது தளபதியோடைய கடைசி படம் அப்படின்னும் போது இன்னும் ஏதாவது சர்ப்ரைசஸ் நிறையா டீம் சைட்லேருந்து வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது அந்த படம் முடியும் போது ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, தளபதி இப்போ தான் இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் எப்பப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் படத்தோட அப்டேட் வரும்போதுமே இதுதான கடைசி படத்தோட அப்டேட் அப்படின்றது ஹார்ட்கோர் தளபதி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மூமெண்ட் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஒரு 6 மணிக்கு ஒரு டீசர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த 5 மணிலேருந்தே அதை ஸ்க்ரோல் பண்ணி எப்போ வரும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்குது. அது வந்தோடனே முதலாக பார்த்து எத்தனை லைக் போடுறோம் அப்படின்றதெல்லாம் உட்காந்து அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணும்போது தான் இருக்கும். இந்த டைம்லாம் வரும்போது இதுதான கடைசி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஹச் வினோத் அவர்கள் டெஃபினட்டாக தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கதையை ஸ்டோரியை ரைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு இன்னுமே நிறையா படங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி டாக்ஸும் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பராசக்தி அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சிவகார்த்திகேயன் அவங்க. அதுக்கப்புறமா இப்போ கருப்பு அதுவும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ்ன்றது போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அவங்க டீசர்லாம் ரிலீஸ்ன்றது பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி பொங்கலுக்கு வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான கிளாஷாக இருக்கும் பொங்கலுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கும் பொங்கலுக்கு எந்த படத்துக்கு நீங்கள் FDFS போவீங்க, இந்த 3 படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கீழேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பாருங்க, தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.